श्रीमद् भागवतम இரண்டாவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. இரண்டாவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். सोऽहं समां नयमयस्तपोमया सोऽहं समां नयमयस्तपोमया प्रजापतीनाम् अभिवन्दितः पति प्रजापतीनाम् अभिवन्दितः पति आस्ताय योगं निपुणं समाहितः आस्ताय योगं निपुणं समाहितः तं नाद्यगच्छं यतात्मसम्भवा तं नाद्यगच्छं यतात्मसम्भवा. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்கி கூட சொல்லுங்க. சாகம் நான் சக்தி வாய்ந்த பிரம்மா. சமாம் நயா சமாம் நயமயக சீட பரம்பரையின் வேத ஞானத்தில் தபோமய எல்லா தவங்களையும் வெற்றிகரமாக பின்பற்றி பிரஜாபதினாம் ஜீவராசிகளின் முன்னோர்கள் அனைவரிலும் அபிவந்தித வழிபாட்டுக்கு உரிய பதி எஜமானர் ஆஸ்தாய வெற்றிகரமாக பயின்று யோகம் யோக சக்திகளை நிபுணம் பெரும் நிபுணன் சமாஹிதா தன்னுணர்வு பெற்ற தம் பரமபுருஷர் நா இல்லை ஆத்ய கச்சம் சரியாக புரிந்து கொண்டு எதக எவரிடமிருந்து ஆத்மா ஆத்மா சம்பவ உற்பத்தி செய்யப்பட்ட. மொழிபெயர்ப்பு. நான் சீட பரம்பரையின் வேத ஞானத்தில் பூரணத்துவம் பெற்ற சக்தி வாய்ந்த பிரம்மா என்று அறியப்பட்டிருப்பினும் மேலும் எல்லா தவங்களையும் நான் செய்திருப்பதுடன் யோக சித்திகளிலும் தன்னுணர்விலும் நிபுணனாய் இருப்பினும் ஜீவராசிகளின் முன்னோர்களால்
நான் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருப்பினும் அவர்கள் என்னிடம் மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பித்த போதிலும் என் பிறப்பிற்கு மூலமாகிய பகவானை நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். பொருளுரை: பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளிலும் மிகச் சிறந்தவரான பிரம்மா வேத ஞானத்தில் பரந்த அறிவு கொண்டவராவார். மேலும் தவம், நோன்பு, யோக சக்திகள் மற்றும் தன்னுணர்வு ஆகியவற்றிலும் வெற்றி பெற்றவரான அவர் சிறப்புடைய பிரஜாபதிகளாலும் வழிபாடு செய்யப்படுவராவார். இத்தனை சிறப்புகள் அவரிடம் இருந்தும் பரமபுருஷரை அறிவதில் தமக்கேற்பட்ட தோல்வியை அவர் ஒப்புக்கொள்கிறார். எனவே பரமபுருஷரை அறிவதற்கு இத்தகுதிகள் மட்டும் போதாது. பிரம்மாஜி பக்தி தொண்டெனும் மனோபாவத்தில் இதயபூர்வமாக பகவானுக்கு தொண்டு செய்ய முயன்றார். அப்பொழுதுதான் அவரால் பகவானை பற்றிய ஒரு சிறு அளவிற்கு அறிய முடிந்தது. எனவே மனப்பூர்வமான சேவை செய்யும் மனோபாவத்தால் மட்டுமே பகவானை அறிய முடியும். ஆனால் விஞ்ஞானியாகவோ அல்லது கற்பனை செய்யும் தத்துவவாதியாகவோ இருக்கும் ஜட தகுதிகளை பெற்றிருப்பதாலோ அல்லது யோக சக்திகளை கைவர பெற்றிருப்பதாலோ பகவானை அறிய முடியாது. இவ்வுண்மை பகவத்கீதையில் 18.54-55 தெளிவாக ஊர்ஜிதப்பட்டுள்ளது. பிரம்மபூத பிரசன்னாத்மா நாசோசதி நாகாங்சதி சமகம் சர்வபூதேசு மத் பக்திம் லபதே பராம். பக்திமாம் அபிஜானாதி யாவான் யஸ்யாஸ்மி தத்வதக ததோமாம் தத்வதோ ஞாத்வா வசதோ தத் அனந்தரம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வேத ஞானம், தவம் போன்றவைகளால் அடையப்படும் தன்னுணர்வு மட்டுமே ஒருவருக்கு பக்தி தொண்டில் உதவக்கூடியதாகும். ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபடாதவன் தன்னுணர்வு நிலையிலும் குறை உடையவனாகவே இருப்பதால் அவனால் பரமபுருஷரை உள்ளபடி அறிய முடியாது. தன்னுணர்வை பெறுவதன் மூலமாக ஒருவன் பக்தனாவதற்குரிய தகுதியை பெறுகிறான். அவனால் தன் தொண்டாற்றும் மனோநிலையால் பக்தியா மட்டுமே படிப்படியாக முழுமுதற் கடவுளை அறிய முடியும். ஆனால் விசதே உள்ளே நுழைகிறார் என்பதை பரமனுடன் இரண்டர கலந்து விடுவது என்ற தப்பாக ஒருவன் புரிந்து கொள்ளக்கூடாது. ஜட வாழ்வில் இருக்கும் பொழுது கூட ஒருவன் பகவானின் இருப்பில் கலந்து விட்டவனாகவே இருக்கிறான். ஆத்மா பகவானின் பகிங்கிற சக்தியால் இரண்டர கலந்திருப்பதால் எந்த பௌதிகவாதியாலும் தன்னை ஜடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. எந்த பாமர மனிதனாலும் பாலிலிருந்து வெண்ணெயை பிரிக்க முடியாது என்பது போல் சில பௌதிகமான தகுதிகளை பெறுவதன் மூலமாக ஜடத்தோடு கலந்துவிட்ட ஆத்மாவை ஒருவராலும் கண்டெடுக்க முடியாது. இந்த விசதே பக்தியால் என்னும் சொல் பகவானோடு அவரது புருஷ ரூபத்தில் சகவாசம் கொள்ளக்கூடிய நிலையை குறிக்கிறது. பக்தி அல்லது பகவானிடம் பக்தி தொண்டாற்றுதல் என்பது ஜட சிக்கலிலிருந்து விடுபட்டு பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைந்து பகவானை போன்று ஒருவராக மாறுவதை குறிப்பதாகும். ஒருவரின் தனித்தன்மையை இழந்து விடுவது என்பது பக்தி யோகத்தின் அல்லது பகவத் பக்தர்களின் நோக்கமல்ல. 5 வகையான முக்திகள் உள்ளன. அவற்றில் ஒன்று பகவானின் உடலோடு இரண்டர கலந்துவிடும் நிலையாகும். இது சாயுஜ முக்தி என்று அழைக்கப்படுகிறது. மற்ற முக்திகள் அணு ஆத்மாவின் தனித்தன்மையை பேணி காப்பவையாகும். இத்தகைய முக்தி நிலையில் ஜீவாத்மா எப்பொழுதும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கிறான். பகவத்கீதையின் பதங்களில் உபயோகிக்கப்பட்டுள்ள விசதே என்ற சொல் எவ்வகையான முக்தியிலும் சிறிதும் அக்கறை அற்றவர்களான பக்தர்களுக்கு உரியதாகும். பக்தர்கள் எல்லா சூழ்நிலையிலும் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருப்பதாலேயே திருப்தி அடைகின்றனர். பகவானிடமிருந்து வேத ஞானத்தை நேர்முகமாக கற்றறிந்த பிரம்மதேவரே முதல் ஜீவராசி ஆவார். தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையோ. எனவே பிரம்மதேவரை விட அதிகம் கற்றறிந்த வேதாந்தி வேறு யார் இருக்க முடியும்? வேதங்களில் அவருக்கு பூரண அறிவு இருந்தாலும் பகவானின் பெருமைகளை அவரால் அறிய முடியவில்லை என்று அவர் ஒப்புக்கொள்கிறார். பிரம்மாவை விட வேறெவரும் உயர்ந்தவராக இருக்க முடியாதென்றால் பெயரளவேயான ஒரு வேதாந்தியால் பரம சத்தியத்தை பற்றி எவ்வாறு பூரணமாக அறிந்திருக்க முடியும்? எனவே இத்தகைய வேதாந்திகள் பக்தி வேதாந்தத்திலும் பக்தியிலும் நன்கு பயிற்சி பெறாவிடில் இவர்களால் பகவானின் ஈர்ப்பிற்குள் போக முடியாது. வேதாந்தம் என்பது தன்னுணர்வாகும். மேலும் பக்தி என்பது முழுமுதற் கடவுளை ஓரளவுக்கு உணர்ந்திருந்தாலும்
உணர்ந்திருத்தலாகும். பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே ஒருவனால் அறிய முடியும். இதை அவன் பூரண சரணாகதியாலும் பக்தி மனோபத்தினாலும் மட்டுமே அறிய முடியுமென்றி வேறு வழியால் அல்ல. பிரம்ம சம்ஹிதாவிலும் கூட வேதாந்த கல்வியால் மட்டுமே முழுமுதற் கடவுளின் இருப்பை அறிவது மிக கடினம், வேதேசு துர்லபம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் பகவான் அதுர்லபம், ஆத்ம பக்த மிகச் சுலபமாக பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடியவர் ஆவார். எனவே சில வியாசதேவர் வேதாந்த சூத்திரங்களை தொகுத்ததால் மட்டுமே திருப்தி அடையவில்லை. இதற்கு மேலாக அவரது ஆன்மீக குருவான நாரதரின் அறிவுரையை ஏற்று வேதாந்தத்தின் உண்மையான கருத்தை அறிவதற்காக அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தார். எனவே பூரண மெய்ப்பொருளை அறிவதற்குரிய பூரணமான மார்க்கமாக ஸ்ரீமத் பாகவதம் விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. सोहम समाम नयमयस्तपो मया प्रजापतीनाम अभिवंदितपति आस्थाय योगम निपुणं समाहितस्तं नाद्यगच्छं यथात्मसंभवा. ओमज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री विशाखान्वितां च कृष्ण करुणा सिन्धु गो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இந்த அத்தியாயத்துல நாரதர் வந்து பிரம்மாட்ட பல கேள்விகள் கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, நாரதர் பிரம்மாட்ட கேட்கிறார், உங்களுக்கு மேல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். பொதுவா இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து நம்பர் 1% கூட தான் அசோசியேஷன் வச்சுக்கணும், அது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். லைக் அந்த ஊர்ல மினிஸ்டர் இருக்காங்க, அந்த மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவராக இருக்கணும். சம்திங் நம்பர் 1% கூட அசோசியேஷன் வேணும். ஸோ நாரதா பிரம்மா பார்த்து கேட்கிறார், நீங்க தான் நம்பர் 1 நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்து அப்படி தெரியல. நீங்க உட்காந்து தியானம் பண்றீங்க, நீ யாராவது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மேல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மா சொல்லக்கூடிய பதில்கள்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் சில பேர் நினைக்கலாம், நாரதா, பிரம்மா, வியாசர், இவங்கெல்லாம் சொல்றது உண்மையா, இந்த வேதங்கள் உண்மையா அப்படின்னு பல பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அது பொதுவாக நம்ம நாட்டில் பார்க்கும் பொழுது பல விதமான ரிச்சுவல்ஸ் இருக்கும், சடங்கு நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சடங்கெல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு நம்பிக்கையும் வராது, ஏன் இத்தனை செய்யறாங்க. அப்புறம் இன்னொரு சொல், இத்தனை சடங்கும் செஞ்சு ஏன் பிரச்சனை வருது,
இப்படியும் கேள்வி கேட்பான், இத்தனை சடங்கு செய்றீங்களா, ஏங்க பிரச்சனை வருது? ஸோ இது ஒரு பெரிய கேள்வி. இது தப்பான கேள்வின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது, டிஸ்ரிகார்ட் பண்ண முடியாது. கேள்வி கரெக்டு தான். இத்தனை சடங்கு செய்கிறாங்க, ஏன் பிரச்சனை வருது? ஸோ தவிர பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப அழகாக கிளாஸில் சொன்னார், இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்கவுங்க சாஸ்திரம் படித்து அவங்கவுங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஏதோ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வரும். அது டேஞ்சர். உதாரணத்துக்கு நீங்களே ஒரு மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கு படித்து உங்களை நீங்களே வைத்தியம் பண்ணிக்கிட்டீங்க வைங்க, சீக்கிரம் செத்து போயிடுவோம். அவங்களே பண்ணிக்கூடாது. அது ஒரு டாக்டர்கிட்ட போகணும், அங்கீகாரம் பெற்ற ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணுமா தவிர நானாக படித்து நானாக தெரிஞ்சுக்குவேன்னா அது முடியாது. ஆனால் இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஏதோ டிவியில் 2 பேர் ஏதோ சொல்லுவாங்க, அப்புறம் ஏதோ ஆன்மீக மலர் 2 ஏதோ படிப்பான், இவனா ஒரு தியரி உண்டாக்குவான், அப்புறம் அது கடைபிடிப்பான், ஒன்றும் நடக்காது, ஏமாறுவாங்க. ஸோ தபத்திரு பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப அழகாக சொன்னார், வேதம் நாம்பள படித்து கற்றுக்கூடாது, குருட்டு தான் போகணும். ஒன்னொன்று நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், புரியுறது கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வியாசர் 18 புராணம் எல்லாம் எழுதி மகாபாரதம் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் கூட அவர் சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா வியாசர் மனிதர் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இல்லை எழுதுறாரு. ஆனால் எழுதுனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ குருகிட்ட கேட்குறாரு, இத்தனை எழுதிட்டேன் மக்களுக்காக, இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் எங்கே தப்பு பண்ணேன்னு கேட்குறாரு. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, திருப்தியாக இல்லை அப்படின்னாலே நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். நான் திருப்தி இல்லைன்னா நான் தப்பு பண்ணுறேன். நான் அது அடுத்தவங்க மேலே பழி போடக்கூடாது, ஜென்ரலாக போட்டுருவாங்க. நான் திருப்தியாக இல்லைன்னா நான் தப்பு பண்ணுறேன். ஸோ வியாசர் கேட்குறார், நான் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல, நீங்கள் குரு சொல்லுங்க. அப்புறம் தான் அவர் சொல்கிறார், மகாபாரதம், ராமாயணம், புராணங்கள் இதெல்லாம் சொன்ன விஷயங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ரொம்ப முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணல நீங்கள். அது என்னன்னா பகவான் கிருஷ்ணர் பற்றி சொல்லணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது அந்த பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ நம்ம புரிஞ்சுக்கிட்டா, ஏன் நம்ம நாட்டில் இத்தனை விதமான சடங்கு இருக்கு, இதெல்லாம் ஏன் இருக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை. அஃப்கோர்ஸ் மூட நம்பிக்கைன்னு தப்பா பண்றது வேற. ஆனால் இந்த நாட்டில் பல விஷயங்கள் நம்ம நிறையா பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, காது குத்துறாங்க, சீமந்தம் பண்ணுறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, இது எல்லாமே சயின்ஸ் தான். இதெல்லாம் சும்மா எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் என்னென்னா அது சரியாக பண்ணுறது இல்லை, அதுதான் உண்மை. அது எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நாரதா பிரம்மா பார்த்து கேட்குறார், உங்களுக்கு மேலே யாராவது இருக்காங்களா, அவங்க யார்? இப்போ பிரம்மா அந்த கிருஷ்ணர் பற்றி தான் பேசுகிறார். ஸோ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதம். அந்த பிரம்மாவே சொல்கிறார், அவர் பர்ஃபெக்ட், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட். அவர் ஒன்றும் சொல்ல போனால் பகவானோட நேரடி ஸ்டூடெண்ட் என்ன பிரம்மா தான். அவர் நேரடி ஸ்டூடெண்ட். பகவான்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டா. அவர் பலவிதமான சக்திகள் இருக்கு, தவங்கள் பண்ணியிருக்கார், நான் உடல் கிடையாது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டார். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் கடைசியில் அவர் சொல்றார், எனக்கும் பகவானை பற்றி தெரியலன்ட்டார். இந்த ஸ்லோகத்தில் வரும், எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ரொம்ப முக்கியம். பிரம்மா சொல்றார், என்னால பகவானை புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது நாம பகவானை புரிஞ்சுக்க முடியுமானா ரொம்ப கடினம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ ஒரு கேள்வி வருது, நான் ஏன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேள்வி வருது. சில பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, பகவான் இருந்துட்டு போறாருங்க, நான் ஏன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எஸ், தெரிஞ்சுக்கணும்.
அது காரணங்கள் இருக்கு, சும்மாலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்றோம். இந்த உலகத்தில் வாழும்போது பலவிதமான அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். அப்ப இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எப்படி வாழணும் நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம் சிருஷ்டி பண்ணவர் தெரிஞ்சுக்கிட்டாதான் இது எனக்கு தெரியும், எல்லாம் தெரியாது. இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணவர் போய் கேட்கணும். நான் உதாரணத்துக்கு ஒரு மொபைல் வாங்குறேன். அந்த மொபைல் ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த மேனுஃபேக்சரர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கணும். அந்த மொபைல் மேனுஃபேக்சர் பண்றாருலே, அவர் சொல்றபடி தான் நான் கேட்கணும். என் இஷ்டத்துக்கு நான் மொபைல் ஆப்ரேட் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது கிருஷ்ணா. அவர் எப்படி சொல்றாரோ அது மாதிரிதான் நான் வாழணும். என் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. இன்னும் மொபைல் போன்ல ஒரு நம்பர் சேவ் பண்ணணும்னா அதுக்குன்னு சில பட்டன்ஸ் இருக்கும். அது நான் ஃபாலோ பண்ணாதான் சேவ் பண்ண முடியும், இல்லை டெலீட் பண்ண முடியும். என் இஷ்டத்துக்கு அனுச்சுன்னா நான் பண்ண முடியாது. அப்ப இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்தில் நான் இருக்கேன். அப்ப இந்த உலகத்தில் நான் எப்படித்தான் வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதை சிருஷ்டி பண்ண பகவான்ட்டு தான் நான் கேட்கணும். அப்ப அவர் என்ன சொன்னான்னு தெரியணும். அவர் என்ன சொன்னார்? பகவத்கீதா. உண்மையிலே வேதங்கள், உபனிஷத் இதெல்லாம் இன்னைக்கு படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஆனா கிருஷ்ணா அவருக்கு தெரியும், இந்த கலியுக மக்களுக்கு லைஃப் ஸ்பேன் கம்மி. எத்தனை வருஷம் வாழும் தெரியாது, ரொம்ப கம்மி, அறிவும் கம்மி, அது இல்லாம ரொம்ப டிஸ்டர்ப்டாகவும் இருப்பாங்க. டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கிருஷ்ணா நமக்காக தான் பகவத்கீதா பேசுறார். அது பேசிக். ஸோ அந்த பகவத்கீதா படிக்கும்போது நம்ம பேசிக்கா புரியும், இந்த உலகம் என்ன, நான் யாரு, பகவான் யாரு, நான் ஏன் பகவானை தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும், நான் ஏன் கோவிலுக்கு போகணும், இதெல்லாம் சயின்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தென் அந்த பகவத்கீதையில என்ன சொன்னாங்களோ அது செஞ்சு காட்டுனவங்களை பத்தி தான் பாகவத்தில் வருது. அதான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த பிரம்மா, அவருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒரு என்ஜினியர் இருக்காரு, அவர் வீடு கட்டினார்னு வைங்க, அந்த வீட்டை பத்தி எல்லாமே என்ஜினியர் தெரியும். எவ்வளோ டன் ஸ்டீல் யூஸ் பண்றாங்க, எவ்வளோ சிமெண்ட் யூஸ் பண்றாங்க, ஒரு ரூமோட டைமென்ஷன் கூட தெரியும், எந்த ரூம் என்ன சைஸ் எல்லாமே தெரியும். பிரம்மா என்ஜினியர், இந்த உலகத்தோட என்ஜினியர் அவர் தான். ஸோ அவர் படைக்கிறார். ஆனா படைக்கிறார்னு அவரா படைக்க மாட்டார், அந்த புத்தி கிருஷ்ணா தான் கொடுப்பார். கிருஷ்ணர் புத்தி கொடுப்பார், இவர் படைக்கிறார். ஆனா படைச்சிட்டுன்னு சொல்றாரு, எனக்கு புரியல. இதுல இன்னொரு விஷயம் சொல்றார். பிரம்மா கிருஷ்ணாட்ட வேண்டார் படைக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க சொல்றபடி நான் படைக்க போறேன், ஆனா எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்னன்னா, இந்த உலகத்து மேல எனக்கு பற்று வராம எனக்கு நீங்க வரம் கொடுக்கணும் பாரு. அந்த வரம் கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இது பயங்கரமான உலகம், இது மேல எனக்கு அட்ராக்ஷன் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அது வராத மாதிரி நீங்க எனக்கு வரம் கொடுங்க. ஸோ ததாஸ்து சொல்றார். விஷ்ணு சொல்றார், ஓகே கொடுக்குறேன், நீங்க படைங்க இப்போ. ஸோ அவர் படைச்சாலும் பகவானோட சக்தி யூஸ் பண்ணி தான் அவரும் படைக்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா நம்ம உடம்புல, அது நம்மளுதெல்லாம் கிடையாது. அந்த சக்தி நம்மளுது கிடையாது. இது பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்றார். பலம் பலவதாம் சாஹம் ஸ்லோகம். அது ஒரு பலசாலிக்கு பலம் நான் தான் அர்ஜுனாங்கிறார். புத்திர் புத்திமதாம் அஸ்மி, ஒரு புத்திசாலிக்கு புத்தி நான் தான் அப்படிங்கிறார். நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த புத்தி கிருஷ்ணா தான் கொடுக்கிறார். ஒரு காரியம் பண்ணனாலும் உடம்புல சக்தி வேணும், அந்த சக்தியும் கிருஷ்ணா தான் கொடுக்கிறார். அப்போ நான் எதுவுமே சொந்தம் கொண்டாட முடியாது, இது என்னதுன்னு சொந்தம் கொண்டாட முடியாது. இது பிரம்மாக்கும் தெரியுது. பிரம்மா கேட்கிறார், நான் கொண்டாடினோன்னு பயமா இருக்கு, வரக்கூடாது, எனக்கு வரம் கொடுங்க. கேட்டு வாங்குறார். ஓகே வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை படைக்கிறார். இது நீங்க படிச்சா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் எல்லாமே பிரம்மா படைச்சது தான். எல்லாமே பிரம்மா படைக்கிறது தான். ஸோ அதுல பலவிதமான ஜீவராசிகள். ஏன் இத்தனை வகையான ஜீவராசிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, மனுஷன் மட்டும் இந்த உலகத்துல கிடையாது, பல விதமான ஜீவராசி. ஏன் இத்தனை இருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசி காரணம் இருக்கு. சிலது செடியா இருக்கும், மரமா இருக்கும், பூச்சியா இருக்கும், புழுவா இருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. ஸோ என்ன காரணம்? சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ஒரு ஆத்மா என்னென்ன ஆசைப்படுதோ, இது சாஸ்திரத்துல இருக்கு, எல்லா ஆசையும் நிறைவேறுமாமா. நம்ம எல்லாரும் ஏதோ ஆசை வச்சிருப்போம் இல்லையா, எல்லாமே நிறைவேறும். ஆமா, நாம நினைக்கிற மாதிரி நிறைவேறுமான்னு சொல்ல முடியாது, ஆனா நிறைவேறும். இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னது, நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறுமானா எஸ், நிறைவேறும். சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், லைக் ஃப்ளைட்ல போகணும், எப்பவுமே பறந்துகிட்டே இருக்குன்னு ஆசை இருக்கும். கிருஷ்ணா காக்காவும் ஆக்கிடுவார். பறந்துட்டு ஆசை என்ன, பறக்கணும் அவ்வளவுதானே. காக்காவே பறந்துரு, மாகத்தை பறக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் பேசஞ்சரா பறக்கணும்னு பார்க்குறேன். ஸோ ஆசைப்படலாம், ஆனால் அது நிறைவேற்றுறது கிருஷ்ணா தான் நிறைவேற்றுவார். நான் ஆசைப்படுறேன் எல்லாம் நடக்கும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, டிசைர் இருக்கலாம், ஆனால் டிசர்விங் தகுதி இருக்கான்னு பார்ப்பான். ஜஸ்ட் ஆசைப்படுறேன் எல்லாம் கிடைச்சிடாது. ஆசைப்பட்டாலும் அதுக்கு தகுதி இருக்கான்னு மறுபடியும் பகவான் பார்ப்பார், எல்லாம் கொடுக்க மாட்டார். சம்டைம் ஆசைப்படுறேன், தகுதி இருக்குன்னு வைங்க, கொடுத்துருவார். எஸ், ஓகே. இப்போ பிரம்மா கேட்குறாரு, எனக்கு இந்த உலகத்தை மேலே அட்ராக்ஷன் வரக்கூடாது எனக்கு. ஸோ பிரம்மாகன் தகுதி இருந்தாலும் கிருஷ்ணா ஓகேன்ட்டார். ஓகே, உங்களுக்கு நீங்கள் படைக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை வராது. வரம் கொடுக்குறாரு, வரம் கொடுக்குறாரு. ஸோ இந்த உலகத்தில் பலவிதமான ஜீவராசிகளேனா ஒரு ஒரு ஜீவராசி ஆசைப்பட்டு இருக்கு, இல்லைன்னா அது நடக்காது. இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்தான். எனக்கு காக்காகனு ஒருத்தன் ஆசைப்படுவானா, அவன் சூக்ஷ்மா ஏதோ ஆசைப்பட்டுட்டான். இல்லை, சில பேர் பங்களாக்குள்ளா இருக்குன்னு ஆசை இருக்கும், சரி பூச்சியா இருந்துக்கோ, நடக்கலாம். ஓனராகவும் இருக்கலாம், இல்லை அந்த பங்களாக்குள்ள ஒரு பல்லியாவோ கரப்பாம்பூச்சியாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. செக்யூரிட்டியாகவும் இருக்கலாம், பங்களாக்குள்ளதான் இருப்பான்னு செக்யூரிட்டியா இருப்பான். ஸோ யார் என்ன ஆசைப்படுறாங்க, நம்ம கர்மா எப்படி இருக்கு, எல்லாம் கணக்கு இருக்கு. இதெல்லாம் சும்மா கிடையாது, இதெல்லாம் சும்மா கிடையாது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா தானா நடக்குதுன்னு ஒண்ணு கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் பொழுது எல்லாம் புரியும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாகவத்துல. ஸோ நம்மளோட சாஸ்திரங்கள் ஏதோ ஒரு மூட நம்பிக்கையோ அப்படியெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சயின்ஸ். ஆனா இது ஒரு சரியான நபர்கிட்ட போய் உட்காந்து படிச்சா தான் புரியும், அதெல்லாம் புரியாது. ஸோ பிரம்மா நாரதருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றார். அந்த பகவான் படைப்பு புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கடினம். அப்படின்னா சம்டைம்ஸ் என் வாழ்க்கையில ஏன் இது நடக்குது அப்படிங்கோ நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளாக் அண்ட் ஒயிட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டா அப்படின்னா ஒரு நல்ல தெளிவா எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா புரியாதுங்கிறாரு. பிரம்மாவே சொல்றாரு, ரொம்ப கஷ்டம் அது. ஆனா என் வாழ்க்கையில் ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம், அது நோ டவுட் அபவுட் இட். அடுத்தவங்க காரணம் கிடையாது, அடுத்தவங்க காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் ஒண்ணு நடக்குதுன்னா இது முழுக்க முழுக்க நான் தான் காரணம். முதல்ல அது நான் ஒத்துக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இல்லைங்க நான் காரணம் கிடையாதுன்னு அவன் அங்கேயே உட்காந்துருப்பான், அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப் மேல போக முடியாது. நீங்க பார்க்கலாம், பாகவதம் படிக்கும் பொழுது பாகவத்துல எல்லாமே கான்வர்சேஷன் தான். அதாவது ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பான், என்ன உரையாடல். எல்லாமே பாகவதம் எல்லா புராணங்கள் அப்படித்தான் வரும். ஈவன் பகவத்கீதா அப்படித்தான். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசிக்கிறாங்க. புராணங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு தெரியலீங்க,
ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப ஹம்புலாக தான் கேட்பான். ஈவன் அர்ஜுனர் கூட பகவத்கீதையில் அப்படி தான் கேட்குறாரு. கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவஹா. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், எனக்கு எதுவும் புரியல. பிரிச்சாமித்வம் தர்ம சம்மூட சேதா. தயவு செய்து சொல்லுங்க, எது தர்மம்? எனக்கு புரிய மாட்டேங்குது. சண்டை போடணுமா போடக்கூடாதா, எது தர்மம்? அவர் அதை ஒத்துக்கிறார். ஸோ இன்ஃபேக்ட் நாமளும் ஒத்துக்கணும். ஆனால் பொதுவாக நமக்கு அகங்காரம் என்னன்னா, நான் செய்யறதெல்லாம் சரி, நான் பேசுறதெல்லாம் சரி, நான் நினைக்கிறதெல்லாம் சரி. இந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் இந்த கேள்வி வராது. எனக்கு தெரியாதுங்க சொல்லுங்க, இது வராது நமக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படிதான் கேட்குறாங்க. பரீட்சித் அப்படிதான் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட கேட்குறாரு. சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட ஒரு 5-6 கேள்வி தான் மெயினாக கேட்குறாரு பரீட்சித். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு மனுஷன் உண்மையிலே என்ன நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம எல்லாருமே ஒரு க்ஷணம் ஏதாவது நினச்சிக்கிட்டு தான் இருப்போம், எல்லாரும் தான். அவர் கேள்வி கேட்குறார், எத் ஸ்மரணீயம். ஸ்மரணியம்னா என்ன நான் நினைக்கணும். அப்புறம் ஸ்ரவணீயம், நான் என்னதான் காது கொடுத்து கேட்கணும். நம்ம எல்லாரும் எதோ கேட்குறோம், உண்மையில என்னதான் கேட்கணும். பஜனீயம் அப்படின்னா நான் யாரைத்தான் வழிபடுறது இந்த உலகத்துல. ஒருத்தன் அவன் தான் கடவுளுங்கிறான், யாரோ கடவுள். உண்மையில நான் யார கடவுள்னு ஆராதிக்கணும். இப்படி கேள்வி கேட்கிறார். கடைசியில் ஒரு முக்கியமான கேள்வி, சாக போறவன் என்னதான் பண்ணணும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அற்புதமான கேள்வி கேட்கிறார். ஒருத்தன் சாக போறான், அவன் கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஒரு 5-6 கேள்விதான். ஸோ இந்த 5-6 கேள்விக்கு அவர் கேள்வி கேட்ட உடனே சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப சந்தோஷப்படுறார். அற்புதமான கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறார். பரீட்சித் மகாராஜ், நான் உங்களை பல கேள்விகள் கேட்டேன், ஏன் அறிவு கட்டுறது நான் கேட்டேன், சில கேட்காம இருந்திருப்பேன், அதுக்கும் நீங்க பதில் சொல்லிட்டு பாரு. ஏன்னா என் புத்திக்கு தோன்ற அளவு கேட்கிறேன், சிலது கேட்காம விட்டுருப்பேன், அதுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. ரொம்ப ஹம்புலா கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் சுகதேவ் கோஸ்வாமி வரிசையா சொல்றார் என்ன நடந்தது, பாஸ்ட் முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாகவத்தில் இருக்கக்கூடிய அந்த சரித்திரம் எல்லாமே இந்த யூனிவர்ஸ்ல நடந்தது கிடையாது, வேற யூனிவர்ஸ்ல நடந்தது கூட இதுல வரும். அது எனக்கு தேவையா நம்ம நினைப்போம், கண்டிப்பா தேவை. உதாரணத்துக்கு நரசிம்மர் அவதாரம் எடுத்தது இந்த பூமி கிடையாது, அது நடந்த இடமே வேற. வாமன் அவதாரம் எடுத்தது இந்த பூமி கிடையாது, அந்த வேற கிரகம், அது சொர்க்கலோகத்துல தான் நடந்தது. ஆனா அங்க நடந்ததெல்லாம் இதுல ஏன் வருதுன்னா, நம்ம லைஃப்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப வேணும். அது வாமன் அவதாரம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்க்கும் கனெக்ட் பண்ணா நிறைய கனெக்ட் ஆகும். நான் எங்க தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியும். ஸோ இது எல்லா சரித்திரம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, பகவானை தெரிஞ்சுக்கணும், அவரை நாம் புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் பாகவதம் கடைசியில ஆச்சரியான்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய். இந்த பாகவத்துல மொத்தம் 10 டாபிக் டிஸ்கஸ் பண்றாங்க, 10 விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த உலகம் எப்படி கிரியேட் பண்ணாங்க, யார் மெயின்டைன் பண்றாங்க, அதே மாதிரி யார்கிட்ட சரணாதி பண்ணணும், இது எப்போ அழியும், எல்லாம் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. சர்க்கா விசர்க்கா போஷணம் நிறைய இருக்கு, 10 இருக்கு இதுல. அந்த 10ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10வது டாபிக், அது பேர் ஆஸ்ரயா. ஆஸ்ரயானா ஷெல்டர், அடைக்கலாம். யார்கிட்ட போய் சரணாகதி பண்றதுன்னு. இந்த உலகத்துல எல்லாரும் சரணாகதி பண்ணுவாங்க, எல்லாரும் மாயைட்டு தான் சரணாகதி பண்ணுவோம். மாயைன்னா அது பொய்ன்னு அர்த்தம், சிம்பிளா. ஓகே, 2 தான், ஒன்னா கிருஷ்ணா இல்ல மாயா, 3வது ஒண்ணு கிடையாது இந்த உலகத்துல. ஒன்னா கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணும், இல்ல மாயாட்ட சரணாகதி பண்ணும். மாயைனா அது இல்லை. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே எது பொய்யோ அதுதான் நம்ம வேணுங்கிறோம். நல்ல விஷயம் பார்த்தா பொய் தான் எல்லாரும் வேணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், உண்மை நம்ம வேண்டாங்கிறோம்.
இது நமக்கு இருக்கிற வியாதி. அப்போ உண்மை வேணும்னா உண்மை தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அந்த உண்மை தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் எது உண்மை அப்படின்னு. ஸோ இது உண்மை. நம்ம இந்த மாயாட்ட சரணாதி பண்றோம், அது கிருஷ்ணாட்ட போய் ஆகணும். அது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஏன் இந்த உலகத்துல எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அவங்களுக்கு எது உண்மைன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியாது. லைக் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அப்பா அம்மா சொன்னபடி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விளையாண்டு தான் நல்லா இருக்கும். அந்த குழந்தை என்ன நான் பார்த்துக்குவேன், நீங்க எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா குழந்தை கஷ்டப்படும். அந்த குழந்தை தானா தான் பார்த்துக்க முடியாது, அப்பா அம்மா வேணும். அது மாதிரி நான் தனியா என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா அடி வாங்கிடுவேன், அடி வாங்குவேன், நோ டவுட். ஆனால் நம்ம எல்லாம் தான் பண்றோம். பகவானோட ஹெல்ப் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. இம்பாசிபிள். ஆனா ஒரு அகங்காரம் என்ன, நான் யார்ட்டையும் தலை வணங்க மாட்டேன், நான் அப்படியே தான் ஸ்டிஃபா நிற்பேன் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா தலை வணங்க வச்சிருவாங்க. இது எல்லாருக்கும் நடக்கும் உலகத்துல. பெட்டர் நானா போய் தலை வணங்கிட்டா பெட்டர், இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா தலை வணங்க வைப்பாங்க. இது நீங்க ராமாயணத்துல எல்லாம் பார்க்கலாம். ராவணன் அப்படியே 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 ஸ்டிஃபா இருப்பா, அப்படி நான் யார்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா கடைசியில பார்த்தாரு இது முடியாதாட்டிருக்கு. பலி மகாராஜ்ட்ட போறார், சிவபெருமான்ட்ட போறார், முடியல, சண்டை போட முடியல, அப்படியே இதாகிறார். ஆனா அவங்களும் சொல்றாங்க வெரி சிம்பிள், சீதை திருப்பி கொடுத்துரு, எல்லா பிரச்சனையும் போயிடும். அது மட்டும் செய்ய மாட்டேன். ஆனா அடி வாங்கினா சிவபெருமானாட்டும் பலி மகாராஜட்டும் அருமையான அட்வைஸ் கொடுத்தாங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து போனா சீத்தை திருப்பி கொடுத்துரு, வெரி சிம்பிள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அதை நான் கேட்க மாட்டேன். ஸோ நாமளும் அந்த ராவணா மாதிரி தான், நாமளும் ஏன்னா பகவான் சொன்னபடி கேட்கறது இல்லை. அப்ப என்ன, அடி மேல அடி உளுந்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு அடி உழுகுதுன்னா பகவான் சொன்னபடி கேட்கல, தட்ஸ் இட். இது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது, இது புரிஞ்சுக்கணும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னு பகவத்கீதா படிச்சா தான் புரியும். இந்த பகவத்கீதா படிக்கணும், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது படிக்கும் பொழுது அப்ப நான் எங்க தப்பு பண்றேன் புரியுது, அங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பகவத்கீதையாட்டும் பாகவதமாட்டும் பல விஷயங்கள் இருக்கு, ஒன்று ரெண்டு கிடையாது. நம்ம நிறைய கடைபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணா நாமா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த நாம, இந்த மந்திரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இருக்குலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மகா மந்திரம் தான். இந்த மகா மந்திரம் சொல்லணும், மற்றதும் கடைபிடிக்கணும். ஏன் மகா மந்திரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கிருஷ்ணா அந்த மந்திரத்துல கிருஷ்ணா ராமா இந்த வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது நம்பர் ஒன், நம்ம மனசெல்லாம் சுத்தமாகும். ஆக்சுவலி பகவத்கீதையில கிருஷ்ணா ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், 6வது அத்தியாயத்தில் இருக்கு. நம்மகிட்ட தான் சொல்றார், உன்னோட எதிரி யாரும் கிடையாது, மனசு தான் அப்படிப்பார், முடிச்சிட்டார். நம்ம எல்லாரும் நாம ஜென்ரலா வேற யாரோ எதிரின்னு நினைப்போம். மேபி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இல்லை ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சொந்தக்காரங்க, யாராரு மேலேயோ எல்லாம் போடுவேன். கிருஷ்ணா சொல்ல, உனக்கு எதிரியா உன் மனசு தான், வேற யாரும் கிடையாது, முடிச்சிட்டார், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். இது உண்மை. ஸோ சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசு சொல்ற நம்ம கேட்க கூடாதுங்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கடினம். நம்ம எல்லாருமே மனசு சொல்றபடிதான் கேட்போம், அதை விட்டு நம்மளால இருக்க முடியாது. ஆனா கிருஷ்ணா சொல்றாரு விட்டு ஆகணுங்கிறாரு, மனசு சொல்றபடி கேட்க கூடாது. அப்ப நான் யார் சொல்றபடிதான் கேட்கணும்னா ஆச்சாரியன் சொல்றதுதான் கேட்கணும், ஆச்சாரியன் சொல்றபடிதான் கேட்கணும். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஒண்ணும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னு வைங்க, காய்ச்சல் வந்தாலும் நல்ல பாவு பஜ்ஜி சாப்பிடணும், ஏதோ சாப்பிடணும் ஆசை இருக்கலாம், ஓகே. ஆனா டாக்டர் என்ன சொல்லுவார், நோ, நீ 2 நாளுக்கு கஞ்சி தான் குடிக்கணும். ஆனா யாரோ இல்லைங்க, அவங்க நல்லா முன்னாடி கட்டு கட்டுறான், ஆசை இருக்கு. டாக்டர் சேஸ் நோ,
அந்த இடத்துல என் மனசு சொல்லுது பாவ் பஜ்ஜி நல்லா இருக்கும், பட் டாக்டர் சொல்றாரு நோ. அப்ப டாக்டர் சொல்றதான் கேட்கணும். மனசு சொல்றபடி கேட்டு நான் பாவ் பஜ்ஜி சாப்பிட்டேன்னா காய்ச்சல் போக டாக்டர் சொல்றதான் கேட்கணும். சேம் வே என் மனசு நிறைய சொல்லும் எனக்கு. ஆச்சார் என்னன்னு சொல்றார், பகவான் என்ன சொல்றாரு தான் பார்க்கணும். அதுதான் நான் எடுத்துக்கணும். இல்லை என் மனசு சொல்லுதுன்னா அது பின்னாடி போயிட்டுனா அடி வாங்கிடுவேன். ஆனா இது மேபி உட்காந்து ரீசன் நான் இங்க உட்காந்து பேசுறேன், அது எனக்கும் சேலஞ்சு தான், எல்லாருக்கும் சேலஞ்சு தான். அப்ப அந்த மனசை அடக்கிறதுக்கு தான் மந்திரம் தேவைப்படுது. ஏன் இத்தனை மந்திரங்கள்லாம்? மனசு அடக்கிறதுக்கு தான் மந்திரம், சும்மாலாம் கிடையாது. மந்திரம் அப்படின்னாலே மனசை காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம். அதான் மந்திரம். பல மந்திரங்கள் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பல மந்திராஸ் இருக்கு. ஆனா இருக்குலயே நம்பர் 1 இந்த மகா மந்திரம் தான் கொடுக்குறாங்க. இது நான் சொல்லல, கலிசந்தரண உபனிஷத், அது வேதத்துல இருக்கு, அதுல இந்த மந்திரம் கொடுக்குறாங்க. இந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் அந்த உபனிஷத்துல வருது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்னன்னா, இதி ஷோடாசகநாம்னாம் கலி கல்மஷ நாசனம். இந்த கலியுகத்துல நிறைய கல்மஷங்கள் இருக்கும். கல்மஷம்னா இம்பியூரிட்டிஸ், அழுக்கு. ஆனா அந்த அழுக்கு பார்க்கறதுக்கும் அறிவு வேணும் நமக்கு அந்த அறிவும் இல்லை. நிறைய அழுக்கு இருக்கும், நமக்கு தெரியாது. எக்கச்சக்கமான அழுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். நம்ம மனசுக்குள்ள டன் கணக்குல இருக்கும், அது நமக்கு தெரியாது. கலி கல்மஷ நாசனம், எல்லா அழுக்கையும் அது எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்லோகத்துல வருது, நாத்தஹ பரதரோ உபாயஹ சர்வ பேதேஷு திருஷ்யதே. நாத்தஹ பரதரோ உபாயனா ஒரு ப்ராசஸ், ஒரு முறை, ஒரு விதிமுறை. இது மாதிரி இன்னொரு விதிமுறை கிடையாது. சர்வ வேதேஷு திருஷ்யத்தை, எல்லா வேதங்கள் பார்த்தா கூட இது மாதிரி ஒண்ணு கிடையாது. நானா இல்லை. சோ பெஸ்ட் என்னன்னா ஹரிநாமா தான் பெஸ்ட்னு உபநிஷத்தும் கொடுக்குறாங்க. நீங்க ஸ்ரீமத் பாகவதம் படிச்சீங்கன்னா ஒரு இதுலயும் ஹரிநாமா தான் வரும், ஃபைனலா நாமா தான் வரும். சோ சொல்றேன், இந்த நாமா சொல்லிக்கிட்டே இருங்கிறாங்க. அது ஆச்சாரிய சொல்ற சீரியஸா சொல்லணும், எப்பவுமே சொல்லணும். இது சொல்லும் போது மனசு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும், அது நடக்கும். ஆனா சொல்லத்தான் அந்த மனசுல இருந்து நான் தப்பிப்பேன். எல்லாம் தப்பிக்க முடியாது, டிஃபிகல்ட். இந்த கலியுகத்துல வேற வழி இல்லை. என் மனசுல இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லை. ஆனா காப்பாத்திக்கணும், நான் காப்பாத்தி ஆகணும். இது உண்மை. நம்ம மனசு என்னைக்குமே நமக்கு சரியா சொல்லி தராது, மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். நாளைக்கு என்ன இப்போ ஒன்று சொல்லும், 1 மணி நேரம் கழிச்சு மாற்றும், ஒன்று ஒரு மாதிரி சொல்லும். கண்டபடி இருக்கும் மனசு. இதுலேருந்து என்ன நான் காப்பாத்திக்கிறது ரொம்ப கடினம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜஸ்ட் லைக் ராவணா, அதோட ராவணாக்கு 10 தலை இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மை. ஆனால் சினிமாவில் காட்டுற மாதிரி 10 தலை இப்படி இருக்காது, அப்படி இருக்காது. ஒரு தலை தான் தெரியும். ஒரு தலை வெட்டினா இன்னொரு தலை வரும். அது சினிமாவில் தெரியணுக்காக அப்படி வைக்கிறாங்க, 10 தலை வரிசையா இருக்கிற மாதிரி. அப்படி இருக்காது, ஒரு தலை தான் இருக்கும். ஒன்று வெட்டினா ஒன்று வரும். ஸோ ராவணா 10 தலை யூஸ் பண்ணி தான் யோசிப்பேன், அப்படிதான் யோசிப்பேன். அப்படி அத்தனை மூளை வச்சுதான் ஒன்று செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு. சீதையை தூக்க வேண்டான்னு 9 தலை சொல்லுச்சு, ஒரு தலை மட்டும் செய்யின்றுச்சு, அது செஞ்சுட்டான். அது வருது, வேண்டாம் இது வேண்டாம், ஆனால் ஒரு தலை செய், ஓகே ஓகே செய். நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. ராவணா ஏதோ நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ ஒருத்தர் ராமாயணம் படிக்கணும், பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் உண்மை. சில பேர் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு ஏதோ பேசுவாங்க, அதெல்லாம் பொய் கிடையாது. அது புரிஞ்சுக்க தெரியும், அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியணும். அதுக்கு ஒரு முறை இருக்கு. அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லதான் மனசு கிளியர் ஆகும்.
மனசு கிளியர் ஆனாதான் எல்லாமே புரியும், எல்லாம் புரியாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் மனசு உபயோகிச்சா ஆகணும். மனசு உபயோகிக்காம காரியம் பண்ண முடியாது. புத்தி உபயோகிக்காம காரியம் பண்ண முடியாது. ஆனா இது இப்ப அழுக்கா இருக்கு. அந்த அழுக்கு எடுக்குன்னா பகவான் நாம தான் எடுக்கும், வேற வழி இல்லை. இந்த அறிவு வேணும். ஸோ எல்லாரும் சொல்றாங்க, இவன் சிவபெருமான், பிரம்மா, நாரதா, வியாசா, அந்த பகவான் கிருஷ்ணோட நாமா சொல்லணும், சரணாதி பண்ணணும். இதை தவிர வேற வழி இல்லை. ஆனா உண்மையில இதை சொல்லும் பொழுது அவங்க நல்லதுதான் நடக்கும், நாட் அவுட், நல்லதுதான் நடக்கும். பட் நாம் என்ன செய்யணும்னா பகவத்கீதை படிக்கணும். ஸோ இங்க பல விதமான கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி தெரியாதவங்களுக்காக சொல்றேன், குழந்தைங்களுக்காகுது, பெரியவங்களுக்கு எல்லாம் தனித்தனி அங்கே பகவத்கீதா கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வெளியில எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க, வெளியே எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் பிரபுபாத் எங்களோட ஆச்சாரியா அவர் இதெல்லாம் கொடுத்து சொல்லி கொடுக்கணும் மக்களுக்கு. இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழியே கிடையாது. ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாட்ஸ் ஆகுது. அஹோபிலத்தில் நடந்தது அந்த பாஸ்ட் டைம் ரீஎனாக்ட் பண்ணாங்க. ரீஎனாக்ட்னா திருப்பி கருடருக்கு காட்டினார். அந்த இடம் தான் அஹோபிலா. அஹோபிலத்துல கருடருக்கு வந்து இது நான் பண்ணேன்னு அவருக்கு காட்டினார், ஒரு சினிமா காட்டுற மாதிரி. அதுதான் அஹோபிலம் தவிர ஒரிஜினல் பாஸ்ட் டைம் நடந்தது இந்த கிரகம் கிடையாது. அதெல்லாம் சொல்றாங்க, பட் ஒரிஜினலா நடந்தது இங்க கிடையாது, இங்க கிடையாது. அது இடம் வேற, அது வேற கிரகம், இங்க கிடையாது. அது ஆக்சுவலி இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கு, நானா சொல்லல. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் புராணத்துல இருக்கு. எது எந்த காலத்தில் நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. இங்க நடந்தது கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆமா. ஸோ வேற ஏதாவது கேள்வி? சொல்லு. எஸ், well அது based on again கர்மான்னு ஒன்று இருக்கு. நம்மளோட கர்மா, அவங்களோட கர்மா, இதெல்லாம் கணக்கெல்லாம் போடுவாங்க. கணக்கு போட்டு தகுந்தாப்புல தான் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினைக்கிறீங்க என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை சாஸ்திரம் கடைபிடிக்கணும், நீங்கள் ரொம்ப நினைக்கிறீங்க, நீங்கள் பிளஸ் பண்ணுறீங்க வைங்க, அது ஒர்க் ஆகும், நோ டவுட், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் எப்படி ஒர்க் ஆகும், எப்போ ஒர்க் ஆகும் தெரியாது, ஆனால் ஒர்க் ஆகும். அதனால தான் பிளெஸ்ஸிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன் நம்ம போய் எல்லாத்துக்கும் பிளெஸ்ஸிங் வாங்குறோம்னா அவங்க நம்ம பிளஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கணும்னு. அது நடக்கும். ஆக்சுவலி பிளெஸ்ஸிங் யாரு சொன்னாலும் நடக்கும். ஈவன் மோசமானவன் பிளஸ் பண்ண கூட நடக்கும். ஆனால் சாபம் அப்படி கிடையாது. ஸோ பட் அட்லீஸ்ட் நான் திங்க் பண்ணணும், இது நான் பகவான் வேணும்னு ஆசைப்படணும், தென் ஃபைன். மாயா வேணும்னு ஆசைப்பட்டா அதுவும் கொடுத்துருவார் கிருஷ்ணா. இட்ஸ் ஓகே, டேக் மாயா. ஆனால் இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பிரபுபாத் பாவத்தை எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் பிரபுபாத் என்ன எழுதுறாருன்னா, என்னோட ஆசைகள் எந்த வரிசையில் ஆசைப்பட்டனோ அதே வரிசையில் தான் நடக்குமாமா. நாம மறந்துடுவோம், கிருஷ்ணாக்கெல்லாம் தெரியும் நான் எந்த வரிசையில் ஆசைப்படுறேனோ அப்படியே எல்லாம் நடத்துவாராம். ஸோ அப்போ கிருஷ்ணாட்ட போய் எனக்கு நீங்க தான் வேணும்னா ஓகேன்றார், அதுவும் ஓகேன்றார். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும்னா ஓகே வச்சுக்கோ. ஸோ அப்போ எனக்கு அறிவு வேணும் என்ன கேட்கணும்னு. ஸோ வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது கொஷன்ஸ்? இது ஜெனரல் கொஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ பெரிய ரிக்வெஸ்ட், பகவத்கீதா பாகவதம் ஏதாவது இல்லைன்னா தயவுசெய்து இன்னைக்கே வாங்கிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ண வேணாம்.
ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மை, லைஃப்பை மிஸ் பண்ணிடுவாங்க. 100% ஷோர். லைஃப்பை மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு புக்கு படிக்கலாம், லைஃபே மிஸ் ஆயிடும். அந்த ஒரு புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது என்னோட வார்த்தை இல்லை, பகவத்கீதையில கிருஷ்ணர் அந்த வார்த்தை சொல்றார். தேஷாம் நித்ய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம்ங்கிறார். நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் உண்மை. ஸோ தயவுசெய்து பகவத்கீதை நீங்களும் படிங்க, மற்றவங்களும் படிக்க சொல்லுங்க. சொல்லுங்க, இங்க வந்து கத்துக்க சொல்லுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शिल प्रभुपाद की जय, गो प्रेमानंदे. ஒரு நிமிஷம், என்ன क्वेश्चन? ஒரு நிமிஷம். ஓகே, ஒருத்தர் வந்து எல்லாமே கர்மா பேஸ்டு தான் அப்படின்னாரு, பக்தியும் கர்மா பேஸ்டு தான்னாரு. இல்ல பக்திக்கு கர்மா பேஸ்டு கிடையாதுன்னு சொன்னோம். ஆனா அவரு வந்து ஜாதகம் ஜோசியம் இந்த இதெல்லாம் பாக்குறவரு. அவர் இல்ல கர்மா பேஸ்டுல தான் வரும், கிரக நிலைகள் இதெல்லாம் இருந்தா தான் அப்படி உங்களால அது ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. பக்தி கர்மா பேஸ்டு கிடையாது. பக்தி இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ், கர்மா பேஸ்டு கிடையாது. கிரகங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்ட்ராலஜில கிரகங்களை வச்சு ஒரு சத்வகுணம் சத்வகுணத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா சத்வகுணம் இருந்தா பக்தி வந்துரும்னு வேதத்துல எங்கேயுமே கிடையாது. அது ஒன் ஆஃப் த ப்ரீ ரிக்வசிட். ஆனா சத்வகுணம் இருந்தா தான் பக்தி பண்ணணும்னு கிடையாது. தமோ குணத்திலையும் பக்தி பண்ணலாம், தமோ குணத்தில் பக்தி பண்ணலாம், அது கணக்குல வரும். எப்படின்னா, ஒரு உதாரணம், ஒரு ஊர்ல ஒரு கிருஷ்ணர் கோயில ராமர் கோயில இருக்குன்னு வைங்க. ஒரு புதுசா ஒருத்தன் ஊருக்கு வர்றான், ஒரு அட்ரஸ்க்காக தேடுறான் பல தடவை சுத்துறான்னு வைங்க. சுத்தும் போது அந்த ராமர் 3 தடவை சுத்திட்டான்னு வைங்க, அது பகவான் பக்தியில எடுத்துக்குவார். அவன் கோயில் சுத்தணும்னு சுத்தல, அட்ரஸ்க்காக சுத்துறான் 3-4 தடவை சுத்திட்டா அது பிரதட்சணம். ராமர் என்ன பிரதட்சணம் பண்ணிட்டான், அந்த இடத்துல அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பட் அது அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஸோ பக்திங்கிறது இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ். உண்மை சொல்லவே நீ நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு 99.99% அவங்க சாஸ்திரமே தெரியாது. அதுக்காக ஜாதகம் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு இந்த பாகவதம் படிக்காதனால அவங்களுக்கு ஜாதகமே முழுசா புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. நிறைய பேர் ஜாதகம் படிக்கிறாங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு நிறைய தெரியாது அவங்களுக்கு. அது ஒரு பெரிய கதை. அது நிறைய சாபமெல்லாம் இருக்கு. ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு சில சாபமெல்லாம் இருக்கு. அது மற்ற புராணத்திலலாம் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஜாதகம் என்ன சொல்லுன்னு என்னோட கர்மா தான் சொல்லும், வேற எதுவும் சொல்லாது. வெறும் ஜாதகம் வச்சு என் வாழ்க்கையெல்லாம் அப்படி திருத்திக்குவேன் அப்படின்னா அவன் பைத்தியக்காரன். அதெல்லாம் நடக்காது, இம்பாசிபிள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஸ்திரம் தான். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஜெனரல் क्वेश्चंस ஏதாவது? शिल प्रभुपाद की जय।